இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே நமது நடையை சரியான வழியில் தொடர்வதாகும். அதான் நம்முடைய மன்ஹஜ், நம்முடைய வழிமுறை. இதை நாம் சரியான பாதையில் கொண்டு போகணும். நமது இளமையை பற்றியும் அது நமக்குள் ஏற்படுத்தியுள்ள சிந்தனை மாற்றங்களை பற்றியும் செயல்பாடுகளின் மாற்றங்களை பற்றியும் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது நம்முடைய இளமை வாழ்க்கை, ஆரம்ப கால வாழ்க்கை, அதாவது சிறிய வயது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எடுக்கிற முயற்சி, இது எல்லாமே அதில் உள்ள செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனை எல்லாமே சரியான முறையில் இருக்க வேண்டும். இதில் நாம் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது யோசித்தும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் கெட்டவற்றை களைந்துவிட்டு, அதை தீய விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்லவற்றை கொண்டு சரி செய்தபடி நாம் வளர்ச்சி அடைய முடியும். சரியான பாதை என்ன, சத்தியம் எது, அதை அறிந்து அந்த பாதையில் போக முடியும். நாளைய மனிதர்கள் என்றால் அது இன்றைய இளைஞர்கள் தான் என்ற கவலையுடன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு பெரியவங்க அப்படின்னா யார் இருப்பாங்க? இப்போ யார் இளைஞர்களாக சிறியவர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் நாளைக்கு பெரியவர்களாக இருக்க போகிறாங்க. அப்போ பெரியவங்க நாளைக்கு நல்லவங்களாக இருக்கணும்னா இந்த இளைஞர்களாக சிறியவங்களாக இருக்கக்கூடிய இப்போது இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும். இவங்க நல்லவங்களாக இல்லைன்னா நாளைக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்க மோசமானவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறது மாதிரி ஒரு ஆரம்பத்தில் என்ன நிலையில் இருக்கிற அதுதான் அதுக்கு பிறகு உள்ள பெரிய நிலை. அப்போ ஆரம்பத்தில் ஒருத்தன் சின்ன வயசில் கெட்டவனாக இருக்கிறானா அவன் பெரியவனானா அவன் இன்னும் பெரிய கெட்டவனாக மாறுவான். அப்போது நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமின் ரஹ்மஹுல்லாஹி தஆலா குறிப்பிடுறாங்க.